லாஸ்ட்டாக வந்து காலேஜ் படிக்கும்போது ஓட்டுனது. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் பக்கமாக வந்து ஓட்டாமல் இருந்துச்சு. பயங்கரமாக வந்து ரெஸ்ட் ஃபார்ம் ஆகி இந்த வியூவில் ஹாய், வெல்கம் டு டே டு டே வித் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரீசெண்டாக ரீஸ்டோர் பண்ண ஒரு புல்லட்டை பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து 1963 ஒரு டீசல் புல்லட். ஸோ ரொம்ப நாளாக வந்து ஓட்டாமல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக வந்து காலேஜ் படிக்கும்போது ஓட்டுனது. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் பக்கமாக வந்து ஓட்டாமல் இருந்துச்சு. பயங்கரமாக வந்து ரெஸ்ட் ஃபார்ம் ஆகி அன்ட்ரைவ் கண்டிஷனில் இருந்துச்சு. இதை வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த் பேக் வந்து ஒரு ஷோரூம் விட்டு இதை வந்து ரீஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை தான் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டீரியர் வந்து பிளாக் மெட்டாலிக் பெயிண்ட். இது வந்து ரீஸ்டோர் பண்ணது. இதுக்கு முன்னாடி இருந்த பெயிண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபுல் வந்து பிளாக் மெட்டாலிக் அண்ட் சீட் கவரு பிளாக்கு, டேங்க் கவரு பிளாக்கு. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, என்னடா ஸ்டிக்கர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக வந்த புல்லட்டினோட ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் அதை வந்து நான் லேட்டரில் சொல்கிறேன் என்ன ரீசன். அது இந்த புல்லட்டோட பழைய ஃபோட்டோஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக இப்போ நியூவாக இருக்குது, ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீல் ஒன்று, ரெண்டாவது வந்து இன்ஜின் கவரு, தென் இந்த சிலிண்டரோட கேஸு, தென் இந்த பாக்ஸு, தென் சைடு பாக்ஸ் அண்ட் பேக் வீல் அண்ட் வந்து எக்ஸாஸ்ட் வந்து குரோமியம் பண்ணணும். ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து ஒரிஜினல் இந்த வண்டியிலே இருந்தது. ஸோ 1963 மாடல் இதுலேருந்து வந்த எல்லாமே வந்து அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே வந்து அதை வந்து குரோமியம் பண்ணியிருக்கோம். எதனால் குரோமியம் பண்ணியிருக்கோன்னா, இதனோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இப்போ போய் நம்ம வாங்கினா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. பட் ஆனால் இதனோட ஒரிஜினல் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ வரக்கூடிய மெட்டீரியல்ஸில் பழைய மெட்டீரியல் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே யூஸ் பண்ணது போக அடிஷ்னலாக இந்த புல்லட்டில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இந்த இண்டிகேட்டர் வந்து புதுசு. ஸோ இது வந்து கிளாசிக் பெட்ரோல் புல்லட்டோட அதனோட இண்டிகேட்டர் வந்து ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லேயே போய் இங்கேயே பார்த்து வாங்கி வந்தது. தென் வந்து டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கு இந்த டீசல் புல்லட்டில். ஸ்டிக்கர் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ராயல் என்ஃபீல்டுங்கிற ஸ்டிக்கர் வந்து அந்த ரெட் கலர் டேங்கோட ஒரு புல்லட் வரும் இல்லையா, அந்த புல்லட் இதில் ஷோரூம்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கின ஸ்டிக்கர். அதே மாதிரி கிளாசிக் 50 500 அப்படிங்கிற ஸ்டிக்கரும் வந்து ஷோரூம்லேருந்து வாங்கினது தான். இண்டிகேட்டர் லைட், தென் டேஞ்சர் லைட். ஓல்டு பைக்லேருந்து வராமல் புதுசாக நம்ம ஆட் பண்ண ஃபீச்சர்ஸ்னால் இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ பட் ஆல்மோஸ்ட் 1 மந்த் இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 60 to 70 கிடைக்கும். டிபெண்ட்ஸ் நம்ம எங்கே ஓட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இது ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா வந்து 80 வரைக்குமே டச் பண்ணுது. இல்லை சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறோம் அப்படின்னா வந்து 65 to 70 கிடைக்குது. பட் ஓவராலாக வந்து சூப்பராக இருக்குது இந்த வண்டி. ஸோ முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரீஸ்டோர் பண்ணது. இந்த பழைய புல்லட்டோட இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு கேஸாக இருக்கும். லைக் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர். இந்த இதில் வந்து டைரெக்டாக அந்த சைடு இருக்க கியர் பாக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒன்று புதுசாக அப்டேட் பண்ணது. பட் மெட்டீரியல் வைஸ் இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது நான் வாங்கின பார்ட்ஸ்லேயே. இன்சைடு இந்த இன்ஜினுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட காயில் வாட்ஸ் வந்து 35 தான் இருக்கும் பழைய புல்லட்டில் வர்றதெல்லாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் அந்தளவுக்கு இருக்காது. பட் இது வந்து மாடிஃபை பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து 100 வாட்ஸ் நியர்பை 100 வாட்ஸ் பக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரைட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணும். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் அதனோட நைட் விஷுவல், அந்த ஹெட்லைட்டோட வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அது கவர் ஆகுது, எந்த அளவுக்கு ஹை பீம் லோ பீம் இருக்குங்கிறத நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். வியூ வந்து நைட் லைட் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்களா, அதை வந்து செக் பண்ண போகிறோம். அதை இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப அட்வான்ஸ்டு காயில் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து லோ பீமில் இருக்கு. இப்போ ஹை பீம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இந்த ஹேண்டில் பார் வந்து ஷார்ட் ஹேண்டில் பார் போட்டிருக்கு. இந்த 2 சைடு வந்து குரோமியம் வச்ச ஒரு டிசைன் வச்சிருக்கு. இது ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரோவோடது. இது டேரெக்டாக வந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லேருந்து ஆர்டர் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கு. தென் புதுசாக ஆட் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே வந்து ஆம்ப் எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன டிஸ்பிளே. தென் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து அதில் எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்குது அப்படிங்கிற, ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கு. தென் வந்து கீ ஆன் ஆஃப்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 குரோமியம் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அதே அந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ், ஸோ அந்த சைடு இருக்கிறது வந்து பேட்டரி இருக்குது அதில் ஃபுல்லாக. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 9 amps யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 9 amps யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம ரீசெண்டாக வந்து இந்த காயில் மாடிஃபிகேஷன் பண்ணனால நமக்கு வெளிச்சம் அதிகமாக வரணும் அப்படிங்கிற ரீசனுக்காகவும் நம்ம வந்து ஆரன் வந்து ஒரு ஹெவியான ஆரன் மாட்டியிருக்கு, அதுக்காகவும் வந்து நம்ம 9 amps வந்து பேட்டரி மாட்டியிருக்கு. நம்ம இப்போ இந்த புல்லட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத சவுண்ட் செக் பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டீசல் புல்லட்டை பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு நாவ் இருக்கும், அது வந்து நீங்கள் வந்து அப் பண்ணி விடணும், மேலே தூக்கி விட்டுட்டதை. ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிக் வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும், அந்த டிக்குங்கிற சவுண்ட் வந்து அந்த நாவு வந்து கீழே விழுந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிக் பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஐ மீன் நல்ல லெக் இருக்கிறவங்க ஒரே கிக்கில் அடிக்க முடியும். பட் இல்லை எனக்கு ஒரு 2-3 டைம்ஸ் அடித்து அந்த 3rd கிக் 4th கிக்கில் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடிச்சிங்கனாலும் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 2 அப்படி அடிச்சிங்கனாலும் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த புல்லட்டோட முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஆளுகளே கண்டுபிடிச்சது. அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, இந்த ராவாக வந்து ஒரு கிணத்துலையே இல்லை ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினை அப்படியே எடுத்து இந்த பெட்ரோல் புல்லட் வரும் இல்லையா, அந்த இன்ஜினை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இன்ஜினை ஃபிட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே ராவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் இதனோட ஃபியூயல் கெப்பாசிட்டி எவ்வளவு, லூப் ஆயில் இருக்குது, ஸோ இதனோட ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து இதில் டீட்டெயில்டாக வந்து இந்த பிளேட்டில் இருக்குது. மாடல் நம்பர் என்ன, ISI நம்பர் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இன்ஜின் மேனுஃபேக்சர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. ஸோ இப்போ கூட வந்து இந்த இன்ஜின் எடுத்து நம்ம அப்படியே தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, இந்த பைப்பு வழியாக அந்த தண்ணி வந்து வெளியே வந்துடும். இந்த சிலிண்டர் இருக்குல்ல, இந்த பைப்பை கட் பண்ணி இதுலேருந்து ஒரு பைப் எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதை அப்படியே உறிஞ்சி அதில் வெளியே கொடுத்துரும் தண்ணியை. இதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த சன்செட் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். நல்லா ஏதோ சரங்குது பாம்பு. வந்து திட்டமலை முருகர் கோயில் அங்கே இருக்குது, கோயில் வந்து அங்கே இருக்குது, நான் வந்து இங்கே இருக்கேன். அந்த ரோட்டு வழியாக தான் மேலே வந்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளோ ஊர் தெரியும், ரொம்ப தூரத்துக்கு தெரியுது, ஆனால் எந்த ஊர் வரைக்கும் தெரியுதுன்னு எனக்கு தெரில. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தென் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் பார்க்குறேன் ஈரோப்பில் இருந்து. பாய்.